நாம் இன்னைக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து 2 முறை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு மற்ற வச்சு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 6 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை இட்லி, தோசை, சாப்பாடோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.